அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் நம்ம 12th ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்குது. அதாவது ஐஎன்எம்ங்க இந்திய தேசிய இயக்கத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதி என்ன அப்படின்னா இந்திய பணியாளர் சங்கத்தினுடைய தோற்றம். ஸோ அப்போ அந்த இந்திய பணியாளர் சங்கம் இதை தான் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த பாக்ஸை நீங்கள் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதியாக சொல்கிறேன் பாருங்கள். அதாவது பல்வேறு ஜாதி மதங்களைச் சேர்ந்த மக்கள்களை ஒன்று திரட்டணும் அப்படின்னு ஒன்று திரட்டி அவங்களுக்கு நலப்பணியில் எப்படி ஈடுபடணும்னு பயிற்சி வழங்குறதுக்காக இந்திய பணியாளர் சங்கத்தை 1905 கோபாலகிருஷ்ண கோகலே நிறுவுறாருங்க. ஸோ கேள்வி என்ன அப்படின்னா இந்திய பணியாளர் சங்கத்தை நிறுவியவர் யார் அப்படின்னா கோபாலகிருஷ்ண கோகலே 1905. சரியாங்க. அடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா பின்தங்கி இருக்கக்கூடிய பகுதி ஊரக பகுதி பழங்குடியின மக்கள் இருக்காங்களாங்க. ஸோ அப்போ பின்தங்கியவர்கள் ஊரக பகுதியில் வசிக்கக்கூடியவர்கள் பழங்குடியினர் இந்த மக்களுடைய மேம்பாட்டுக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்ட நாட்டின் முதலாவது மதச்சார்பற்ற அமைப்பு எது அப்படின்னா இந்திய பணியாளர் சங்கம் தான். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அடுத்து இங்கே உறுப்பினர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா 5 வருஷத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பயிற்சி பெற்ற அந்த பயிற்சி பெற வேண்டிய ஊழியர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களாங்க. அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சம்பளம் கொடுத்து அவங்க 5 வருஷத்துக்கு என்ன தான் பண்ணணும், அவங்க முறையான பயிற்சி எடுத்துகிட்டு அவங்க ஃபீல்டில் போய் வேலை பார்க்கும்போது குறைவான சம்பளத்துக்கு தான் வேலை பார்க்கணும் அப்படின்றத அவங்க உறுதிப்படுத்திக்கிட்டாங்க. அடுத்தது ஸோ இந்த இந்திய பணியாளர் சங்கத்தினுடைய தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னா மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பூனாவில் இருக்குது. சரியாங்க. ஸோ புனே தான் அதோட ஹெட் குவார்ட்டர்ஸு. அது மட்டும் இல்லாமல் சென்னை, மும்பை, அலகாபாத், நாக்பூர் இந்த பகுதிகளிலேயே என்ன இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய கிளைகள் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நம்ம புக்கில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.